நான் இங்கு முல்லை முள்ளால் என்று சொல்வது இந்த பிரச்சனை ஏற்பட்டது இந்த சுகாதார சேவையில் இருக்கிற உள்ளூர் நிர்வாகம் ஒன்றின் ஊடாக. எனவே அந்த உள்ளூர் நிர்வாகம் என்ற முள்ளை எடுப்பதற்கு அரச மேலிடம் என்கிற அடுத்த முள்ளை பாவித்துத்தான் அதை நாங்கள் எடுக்க வேண்டும். எனவே அரச மேலிடத்தின் உண்மையான தலையீடு இந்த பிரச்சனையை முளையிலே கிள்ளி எறிவது என்பதாக இருந்தால் அதை மிக ஆபத்தில்லாமல் செய்து முடிப்பதற்கு இருக்கின்ற ஒரே ஒரு வழி இந்த சுற்றறிக்கையில் இருக்கின்ற இந்த குறைபாடுகளை அவர்கள் நீக்குவதற்கு நாங்கள் கொள்கை ரீதியாக முடிவெடுத்து விட்டோம் என்பதை அறிவிக்க வேண்டும். இன்று யார் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை விடவும் இன்று துரதிர்ஷ்டவசமாக தாங்கள் இந்த சேவைக்கு வந்து ஓரிரு நாட்களுக்குள்ளாக இந்த பலவந்தமாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிற இந்த தாதிகளுக்கு நடந்திருக்கிற இந்த அநீதி நண்பர் ஆதம்பாவா போன்றவரிடம் எதிர்பார்ப்பது இந்த பிரச்சனைக்கான இந்த சீருடைக்கான விஷயத்தில் முஸ்லிம் தாதி உதவியாளர்கள் மாத்திரமல்ல முஸ்லிம்களாக சுகாதார சேவையில் பணியாற்றுகின்ற எல்லோருக்கும் அவர்களுடைய கலாச்சார அடையாளத்தை பேணுகின்ற அடிப்படையில் உடையணிந்து வருவதற்கான அனுமதி தரப்பட வேண்டும் என்பதை அரசாங்கம் அங்கீகரிக்கிறதா என்பதை அவர்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதுதான் இன்று இந்த பிரச்சனைக்கு மூல காரணமாக இருக்கிறது. அரசாங்கம் இந்த விவகாரத்தில் முஸ்லிம்கள் பக்கத்தில் இருக்கின்ற நியாயத்தை ஏற்றுக்கொண்டு இந்த தாதி உதவியாளர்கள் மாத்திரமல்ல அரசு சேவையில் அனைத்து இடங்களிலும் சீருடைகள் சம்பந்தமான இந்த சுற்றறிக்கைகளுக்கு அமைவாகவும் அந்த சுற்றறிக்கைகளுக்கு மேலதிகமாக தங்களுடைய கலாச்சார சமய ஏற்பாடுகளுக்கு அமைவாக உடையணைந்து வருவதற்கு அந்தந்த துறைகளில் பாரிய பாதிப்பில்லாத விவகாரங்களுக்கு நாங்கள் இடமளிப்போம் என்ற கொள்கை ரீதியான முடிவை அரசாங்கம் எடுத்துவிட்டது என்ற ஒரு செய்தியைத்தான் நாங்கள் அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம். இதை வெறும் சீலைக்கு மேலால் சொருகிற ஒரு விஷயமாக தொடர்ந்து வைத்துக் கொண்டிருப்பது அவ்வளவு நாகரிகமான விஷயமும் அல்ல, அது ஆபத்தானதும் கூட என்பது நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்களின் ஊடாக கருத்து பரிமாணங்களை பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரிகிறது. இதைத்தான் நானும் அண்மையிலே ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசுகின்ற போது முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்று சொன்னேன். நான் இங்கு முல்லை முள்ளால் என்று சொல்வது இந்த பிரச்சனை ஏற்பட்டது இந்த சுகாதார சேவையில் இருக்கிற உள்ளூர் நிர்வாகம் ஒன்றின் ஊடாக. எனவே அந்த உள்ளூர் நிர்வாகம் என்ற முள்ளை எடுப்பதற்கு அரச மேலிடம் என்கிற அடுத்த முள்ளை பாவித்துத்தான் அதை நாங்கள் எடுக்க வேண்டும். எனவே அரச மேலிடத்தின் உண்மையான தலையீடு இந்த பிரச்சனையை முளையிலே கிள்ளி எறிவது என்பதாக இருந்தால் அதை மிக ஆபத்தில்லாமல் செய்து முடிப்பதற்கு இருக்கின்ற ஒரே ஒரு வழி இந்த சுற்றறிக்கையில் இருக்கின்ற இந்த குறைபாடுகளை அவர்கள் நீக்குவதற்கு நாங்கள் கொள்கை ரீதியாக முடிவெடுத்து விட்டோம் என்பதை அறிவிக்க வேண்டும். அதை செய்வதற்கு ஒரு சில நாட்கள் அல்லது வாரங்கள் தாமதமானாலும் இந்த பதட்ட நிலை தணிவதற்கு அது மிக அவசியமான விஷயம் என்பதை நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகிறோம். எனவே தான் இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். This Public Administration Circular 13 of 2019. This was an overriding public administration circular which also applied to the health sector subject to their uniform requirements. There it very clearly laid out in detail about what the female officers should wear, particularly dressed in sari or Candian sari or sari or any other appropriate and modest attire so as to preserve the dignity of the public service. An officer should always be dressed in a manner which exposes the full face except ears and causes no inherent hindrance to provisions made with regard to public security. Then in subsection 4, Roman 4, if there are officers who have arranged their clothing according to certain religious customs, such officers should be attired in the manner indicated in 1 above and use an additional clothing item to keep their religious identity but so as to expose their full face except ears, ensuring their clear identification. இந்த சுற்றறிக்கையை 2022 மாற்றுவதற்கு எடுத்த தீர்மானம் தான் இன்று அதை வாய்ப்பாக பாவித்துத்தான் இந்த கல்முனை வைத்தியசாலை நிர்வாகம் இந்த நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது என்பது மிக தெளிவான விஷயம். எனவே இதற்கு இந்த பழைய சுற்றறிக்கையை மீள கொண்டு வருகிறோம் என்று அறிவித்தாலே போதுமானது. அதை கேன்சல் பண்ணிவிட்டு பழைய சுற்றறிக்கையை மீள அறிமுகப்படுத்துவது மாத்திரம் இப்படி ஒரு சின்ன விஷயத்தை செய்வது மூலம் இந்த பாரிய ஒரு குழப்ப நிலையை தவிர்ப்பது என்பது அரசாங்கத்திற்கு மாத்திரமல்ல சகலருக்கு இந்த நாட்டிலே சமாதானத்தை விரும்புகிற அனைவருக்கும் தேவையான விஷயம். நான் இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டும். நண்பர் ஆதம்பாவா சொன்னார், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கல்முனையில் இன முரண்பாடுகள் ஆங்காங்கே இருந்தாலும் கல்முனை வடக்கு வைத்தியசாலையிலும் சில விஷயங்கள் சம்பந்தமாக நடந்த விஷயங்களை நாங்கள் பாராட்டி பேசத்தான் வேண்டும். அங்கு நோன்பு காலங்களிலே நோன்பு திறப்பதற்கு கூட்டாக முஸ்லிம்கள் நோன்பு திறப்பதற்கும்
அனைத்து இன சகோதரர்களும் சேர்ந்து நோன்பு திறப்பதற்கான ஏற்பாட்டை கல்மு வடக்கு நிர்வாகம் செய்திருந்தது. அதை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். அதே போல அங்கு முஸ்லிம்கள் தொழுவதற்கான தொழுகை அறைக்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் நாங்கள் பாராட்ட வேண்டும், வரவேற்க வேண்டும். எனவே குற்றங்களை மாத்திரம் சொல்லிக் கொண்டிருப்பதல்ல, குற்றங்களுக்கு அப்பால் இது குற்றம் என்று சொல்வதல்ல, இது ஒரு தவறு நடந்துவிட்டது, இந்த தவறை திருத்த வேண்டும். அதே நேரம் தேவையில்லாமல் இது சம்பந்தமாக அங்கிருக்கிற சுகாதார சேவை உத்தியோகத்தர்களை பாவித்து ஆர்ப்பாட்டம் செய்வதும் செய்தியாளர் மாநாடு நடத்துவதும் கூட என்னை பொறுத்த மட்டிலே அரச டிசிப்ளினரி ஆக்ஷன் அட்ராக்ட் பண்ணுகிற விஷயம்தான். அவர்களுடைய ஒழுக்காற்று நடவடிக்கை ஒன்று அவர்களுக்கு எதிராக எடுக்கப்படுமா என்ற கேள்வியும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்று யார் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை விடவும் இன்று துரதிர்ஷ்டவசமாக தாங்கள் இந்த சேவைக்கு வந்து ஓரிரு நாட்களுக்குள்ளாக இந்த பலவந்தமாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிற இந்த தாதிகளுக்கு நடந்திருக்கிற இந்த அநீதி உடனடியாக நீக்கப்படுவதற்கு அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டும். அதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று சொல்லிக் கொள்கின்ற அதே நேரம் I must say that uniform and uniformity should be flexible to accommodate diversity and the need to encourage inclusivity in the public service. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஏனென்றால் பொது சேவைக்கு எல்லா இனங்களையும் உள்வாங்கக்கூடிய அந்த தேவைப்பாட்டை நிவர்த்தி செய்கிற அந்த நெகிழ்வுத்தன்மை, ගරු මන්ත්‍රීතුමා තව විනාඩි 2ක් කාලයක් ඔබතුමාට நெகிழ்வுத்தன்மையை பற்றி தான் நாங்கள் இங்கே பேசுகிறோம்.